வெல்கம் டு ட்ரிபிள் vlogs. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நியூ இயர் செலிப்ரேஷனு. எங்களால் பப்புக்கு போக முடியல, அதனால நாங்களே ஒரு மினி பப் செட் பண்ணி நாங்களாம் எங்கள் ஒரு ஆளுக்கு 200 போட்டு கேக் வாங்கி பட்ஜெட்டபிள் பப்பு 1000-2000 கொடுத்து போக முடியாதனால நாங்களே ஒரு செட் பண்ணி எங்கள் வீட்டு மட்டும் இல்லை, நாங்கள் வந்து இன்னைக்கு நியூ இயர் கொண்டாட போகிறோம். இந்த நியூ இயர் செலிப்ரேஷனோட முக்கியமான ஒருத்தர் வந்து நம்ம கூட வந்து கலந்துக்க போறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா, எங்க மேல் வீட்டு அண்ணா. வாங்கண்ணா. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு, வர நம்பி. யார முறைக்கிறா? இவர் தான் எங்க மேல் வீட்டு அண்ணா. இவர் கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் யாரும் சொல்லி பதிவு பண்ணிருக்கேன். நாங்கெல்லாம் பேச்சுலர்ஸ், நீங்க மட்டும் இந்த நாய் ரொம்ப நேரமா கேக்கே பாத்துல இருக்காண்டா. ஏண்டா எவ்வளவு தெரியுதா பேசிட்டு கேக்க பாத்துட்டு கல்யாணம் நல்லா சீரியஸா நல்லா தானே ஞாபகம் தெரியும். இப்ப எல்லாம் நல்லா தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அண்ணா கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த அண்ணாக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வந்து டேனா ஸ்கூல் போகுது. எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா நாளைக்கு பின்ன அந்த அண்ணா சிங்கிளான்னு யாராச்சும் கமெண்ட்ல கேட்டாங்கன்னா நீங்க வந்து ஏதாவது பண்ணாதான் நாலு பின்ன கேட்டு கிருஷ்ணா அண்ணா இவ்வளவு அழகா இருக்காங்க இப்பெல்லாம் படம் பாத்துருந்தேன். இவர் தான் இன்னைக்கு எங்களுடைய சீஃப் கெஸ்ட். எல்லாம் ஒரு கிளாப் பண்றேங்க. அடிக்கடிக்கு வர இவனுக்கு விட்டு போயிடுறாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. சரி அண்ணா, இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? கேக்கலண்ணா, எப்படி சொல்றது, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன ஃபீல் பண்றீங்க? சீஃப் கெஸ்டா வந்திருக்கீங்களா? சரி, யாரையும் கூப்பிட்டு இல்ல. ரொம்ப பெருமை. நீங்க தான் இன்னைக்கு கேக் வெட்ட போறோம். யார்? நான் கேக். ஆமா, நீங்க தான். 2026 நீங்க தான். உங்களை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். போடி, ஏதாச்சும் போடி கவுண்டர். நம்ம தான். சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ கேக் வெட்டி நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கேக் வெட்டுங்க. அவன் ரொம்ப நேரமா குறு பாத்துறேன். கேக்க வெட்டி ஒரு பீஸ் குத்து தொலைடா. ஆனதே எடு, சீரியல்ல பாத்தனே உன்ன குடு. சரி, இருங்க, ஒரு சில டாபிக்ஸ்ல பேசலாம். 2025 பரவாயில்ல, உருகுனால உருகட்டும். அவனுக்கு இல்ல 2025 உங்களுக்கு எப்படி போச்சு? ஐயோ, அருமையா போச்சு. வாழ்க்கை சிறப்பான 2025 குப்பைக்காரன் வந்து இச்சா மத்தல இந்த நாய் தான் 50 ரூபா கொடுத்து அந்த நாள் ரொம்ப பண்ணுகிறான்னு சொல்லி நீங்க நைட்ல அவனை திட்டும் போதெல்லாம் அவன் சொல்லுவான்ல, இவரு வேற வந்துட்டாரு அடி அந்த காண்டெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், சொன்னா அவள இந்த அண்ணா கார் வந்து ரோட்டு ஓரமா நின்று இருந்தது. ஒரு குப்பைக்காரன் வந்து சல்லுன்னு என்னது பாமா பின்னர் சரு அவ்வளவுதான் போச்சு. ஏய், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவன் ட்ரிப்ட் பண்ணா எதுவுமே உனக்கு தெரியாது. ஆனா அவன் எல்லாமே உனக்கு தெரியும். வீடியோல பாக்கலாம். இது எல்லாமே உங்களை முன்பக்க தான், வேற ஒண்ணும் கிடையாது. அவனே காசு கொடுத்து பண்ண வச்சு பண்ண நீ இச்சுனா வண்டியோட போயிடும். நான் இச்சுன்னு வச்சுக்கேன் உயிரே போயிடும். பாத்துக்கலாம். ஆனா நீங்க என்ன ஆச்சுன்னா, நாங்க கீழே நின்றுந்தோம்னா குப்பை கொட்டிட்டு நாங்க வந்திருந்தோம். நீங்க வந்து கார்ல உட்காந்து இருந்தீங்க. கார் எடுத்து வந்து கரெக்டா எங்க முன்னாடி நிறுத்தினீங்களா? இவன்ல யாரா அவன் கார் எடுத்து வந்து எப்படி வருது, யாரு கீழே இறங்க சொல்ல அவன அப்படின்றான். உங்க காரு ஏன்னா முன்னாடி நீங்க பேர்லாம் வச்சு வச்சிருப்பீங்க. உங்க காரு நல்லா தெரியும். புளிச்சு பண்ண மாட்டான். பேரு புளிச்சு பண்ண மாட்டான். கை 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 தட்டுங்க. ஊத மூத்த என் தம்பி ஆனந்த் தானே வருவான். எல்லாரும் சேர்ந்து 2025 குழி தோண்டி புதைச்சிட்டு ஆனந்த விட்டுரும். ஆனந்த விட்டுரும். ஏன்னா இந்த கேக் பேரு ஆனந்த. இது பலி கொடுக்கணும்ல, பலி வரவேற்று வெட்டி கொடுக்கறது. ஆனா பலி கொடுக்கணும்ல. நீ அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிடுவேன், அதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லைங்க. நான் எந்த பொண்ணுமே கூப்பிடுவேன்.
ஏய் இந்த அண்ணா லைவா பாத்துட்டாரு. அந்த பொண்ணை தான்டா சொன்னேன் ஏய். கட்சியில ஊதுடா ஒன்னால செய்டா எல்லாரும் சேர்ந்து விடுவோம். நீ ஊதுடா. ஏய் கை பண்ணுங்க. ஹாப்பி நியூ இயர். 2026ல அனைவரும் நல்லா இருப்போம். புத்தாண்டு வாழ்த்து. வரமா திருமணம் பண்ண மாத்தியா? நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம். விஜய் நான் வீட்டு பத்தி வந்தியா? அது வந்து அது நம்ம ஆனந்த் 2026 நம்மளுதுதான். ஃபர்ஸ்ட் யாருக்குண்ணா? உங்க ஃபர்ஸ்டாப்பா. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. Emotional damage. வீட்டுல கொடுங்களா? டேய் நீ நல்லா எல்லாம் அவங்கவுங்க கட் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. Thank you so much. இது எனக்கு இந்த கரண்ட் கம்பத்தை நாய் பாக்குற மாதிரி பாத்து. அதான் என்ன கேட்டீங்க 2026ல என்ன புடுங்க போறீங்கன்னு. நீ என்ன புடுங்க போற ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. நான் என்ன பண்ண போறேன்? இவன் என்ன பண்ணுவான்? காலையில ஸ்கூலுக்கு போவான், திரும்பி வருவான், தூங்குவான், திரும்பி வருவான். டெய்லி ரொட்டீன். யார் என்ன புடுங்க போறீங்க? அதனால வந்து ஒரு நல்ல வேலைக்கு போற பொண்ணை பார்த்து நீ வேலைக்கு போற. வீட்டு வேலை நம்ம செய்யறோம்ல. ஏய் ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஒரு சீரிஸ் பாத்துடுங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அத பண்ணலாம். இல்ல அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கொள்கை. என்னது? இவன் வீட்டுல இருக்கணும், அந்த பொண்ணு வேலைக்கு போகணும், அந்த பொண்ணு சம்பாதிச்சு இவனுக்கு கொடுக்கணும். அதான் வீட்டு வேலை செஞ்சு அந்த வேலை செய்வா. அது சிரிப்பு தான். அதுதான் மாசால நல்லா சிரிப்பா. சொல்ல விட்டாதானே. ஏய் ஷார்ட்டானா இது பண்ணி நீ காலைல எழுந்து ஆய் போவ, பாத்ரூம் போவ, குளிப்ப, எல்லாத்தையுமா சொல்லிட்டு இருப்ப. காலைல அப்புறம் டிஃபன் சாப்பிடுவான். 2026ல என்ன சாதிக்க போறா? அதான் கேட்டேன். கொஞ்சம் நல்லா மேம்பேந்து நல்லா உயர்ந்து அப்படி சொல்லு. உயர்ந்து பெரிய உச்சத்தை தொடரலாம். எவரெஸ்ட் போமா? அந்த உச்சம் இல்ல, என் வாழ்க்கையின் உச்சத்தை தொடரலாம். வாழ்க்கையோட உச்சம்னா அப்ப கல்யாணம் தான். இல்ல அது இன்னும் ஒரு 5 வருஷம். மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கோம். 5 வருஷம் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கோம். ஒண்ணு தங்கு ரோலிங் ஆனா ஒழுங்கா பேசுங்க. உண்மையாலே நாங்க அதான் சொல்றோம். ஒண்ணுதான் இவனுங்க தான் மாப்பிள்ளை பார்க்கணும். நான் பொண்ணு தான் பார்க்கணும். அதான் அவனுக்கு மாப்பிள்ளை போறா, நீ பொண்ணு பாக்கல. இல்ல நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. அண்ணா, நாங்க அவனுக்கு மாப்பிள்ளை பாக்குறோம், அவன் எங்களுக்கு பொண்ணு பாக்குறான். வேற ஒண்ணு. அதான் அவன், நான் இல்ல. ஏய் அவனுக்கு ஒண்ணு போனா ஒண்ணு. அவன் டிராகன் மாதிரிடா. அவன் பென்சிகல்ல கிஸ் வச்சிருக்கான். தம்பி நீ வந்து மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. நீ மூஞ்ச வந்து பொலிவு தெரியும். அது 2026 நீ பெரிய ஆளா தான் வருவ. சும்மா தான் சொன்ன ஆயிடுச்சு. அதெல்லாம் சொல்லுப்பா. சொல்றதுக்கு முன்னாடி இதை யோசிச்சிட்டியா? நீ சொன்னது அவன் சொன்னது எவ்வளவு பரவாயில்ல. மேம்பாடு. இல்ல இப்ப ரொம்ப ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்புறம் வேற என்ன அதான் இப்ப உங்களுடைய அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் தானா? இந்த ரெசல்யூஷன் இந்த 1ஆம் தேதி ஆனா ஜிம்முக்கு போவோம். அதுக்கப்புறம் இந்த பழக்கத்தை விட்டுருவோம். ஹெல்த்தியா சாப்பிடுவோம். இந்த சுகர் கட் பண்ணுவோம். காலைல சீக்கிரம் ஒரே கட் பண்ணுவோம். குட். குட். சரி உங்களுக்கு அதான் என்னன்னா அக்கா கூட சண்டை போடாம இருக்கணும். சண்டை போடாம இருக்கணும். பெரிய வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆம்பளைகளுக்கும் பெரிய பிரச்சனை தான். அவன் பொண்டாட்டி கூட சண்டை போடாம இருக்கணும். நான் அக்கா பாப்பாங்க, நான் பாத்துக்கோங்க. அக்கா பாப்பாங்க. அப்ப அக்கா உங்களை டார்ச்சர் பண்றாங்க. அவர் வந்து பதிவு பண்றாரு. அவன் ஏவதடா ரக்கம் மட்டும். இல்லையே இப்பதானே பொண்டாடி போடக்கூடாது சொன்னீங்க. சண்டை போடுவான். ஏன்னா அவன் எனக்கு வந்து அதிகமா கோவம் வரும். நீங்க பாத்துருப்பீங்க கீழ் வீட்டுல அதிகமா கோவம் வரும், சண்டை வரும். அதாவது என் பையன் வாழ்ந்துனே இருக்கான். அவன் எல்லாத்தையும் பாக்குறான். சரி அவன் வந்து நல்ல பையனா இதை மாதிரி தரத்துல வந்து அவரு கை இல்ல, கைதடா உன்ன சொல்ல அவர் கைதான் கை அப்படி வந்துச்சு. அது நீ நிக்கிற வேற இருக்க ஒண்ணும் செய்ய முடியல. என்ன பண்றது? அழுகுறானா? அப்புறம் வேற இது ஒண்ணுதானா? என் ரிசர்வேஷன் இருக்குதான். உன் ரிசர்வேஷன் அது சொல்லு. எனக்கு ஒண்ணுன்னா கேட்டா
இப்பதான் யோசிக்க போறேன். ஆமா இப்பதான் யோசிக்க போறேன். இவனுங்க எத்தனை பேர் தான் பாக்குறீங்கன்னு தெரியல. இவங்களா ரொம்ப நல்லா பாத்துங்க. இவனுங்க எல்லாம் அதெல்லாம் கேக்குறதே வேஸ்ட். இவனுங்க எல்லாம் என்ன பழக்கம் ரிசல்யூஷன் எடுக்குது இல்லனா என்ன சொல்ல இவங்க கிட்ட என்ன தெரியுமா கேட்கலாம், எந்த பொண்ணு எந்த டைமுக்கு எங்க போகணும்னு கேட்டா கரெக்டா சொல்லுவான். சீரியஸா இந்த பொண்ணு டியூஷன் போகுது, இந்த பொண்ணு வேலையை விட்டு வந்து என் கடையில உட்காந்து தான் வேலையே. இது கூட தெரிஞ்சுக்கலாம் என்னடா ஆம்பளை. எனக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆனந்த் தானா. ஆனந்த் கூடிய சீக்கிரம் ஒரு பையனை பாத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். உங்களோட மூதாதையரே அவன் தான். இவ்வளவு கஷ்டப்பட்டு நீயே கல்யாணம் பண்ணிடுவேன். எங்களோட பெரிய பையன் அவன் தான். எங்க 2 பேரோட அவன் தானா பெரிய பையன். என்ன பேசும்போது ஏச்சுடா அவனுக்கு இப்ப கசக்குடா. அவங்க 2 பேரும் பெரிய பையனா நான் என்ன பண்ண முடியும்? அவனுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பதிவு பண்ணும்போது கல்யாணம் ஆச்சுன்னா கல்யாணம் சொல்ல முடியாது. ஒண்ணு பெரிய பொண்ணு பொண்ணா இப்ப கல்யாணம் கேளுங்கண்ணா, ஏன் சிக்ஸ் பேக் சிக்ஸ் பேக் வந்து இந்த தொப்பையோட பொண்ணு கிட்ட போன அப்படி தடவாங்கல்ல. அதாவது இந்த தொப்பை வச்சுக்கிட்டு நான் என்னோட வாழ்க்கைய வந்து பாத்துட்டேன். ஆனா சிக்ஸ் பேக் வச்சு அது எப்படி இருக்கு? அதெல்லாம் இல்ல. இதான் காலேஜ் ஃபைனல் இயர் ஓகேங்களா. அதனால சிக்ஸ் பேக் வச்சுக்கின்னு ஏதாச்சும் ஒரு பொண்ணு உசார் பண்ண மாட்டோமா அப்படின்னு இது பண்ணிட்டு அவன் என்னடா மன்மதன் அவன்டா அவருக்கு என்ன கத்துக்கிட்ட எல்லாத்தையும். நீங்க எல்லாம் சேர்ந்து என் பிள்ளைய கெடுக்காம இருக்கடா ஃபர்ஸ்ட். புள்ளைய கூட்டாளியா? அவனை மட்டும் இருக்காதீங்க, அவன் தான் எங்கேயே கெடுக்கிறான். இந்த விஷயம் அந்த வயசுல எங்களுக்கு லாலிபாப் தப்ப கூட தெரியாதுண்ணா. காலம் மாறினே இருக்கு புரியுதா. அவன் வந்து அதுதான் சொல்றேன். பொண்டாட்டி வந்து கிளிப்பு கேட்கறான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. சரி அப்புறம் இப்ப யார் சொல்றாங்க? நீதான் நான் என்ன ரெசல்யூஷன் எடுக்கக்கூடாது ஒரு லூசு. ஆனா நீங்க இப்ப நீங்க சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிட்டு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? கல்யாணம் பண்றதுக்கு பிஃபோர் ஆஃப்டர் பண்ணிக்கோங்க இந்த லைன்ல. வீட்டுல எங்க அம்மா எல்லாம் பார்த்தாலும் சிக்கன் பண்ணேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஜாலியா தான் இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் ஜாலியா இருக்கேன். இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார், இல்ல வந்துடுச்சு. இந்த தச்சுக்கு இந்த தச்சுக்கு நீங்க சொல்லுங்க, பிஃபோர் மேரேஜ் எப்படி இருந்தீங்க? அது ஜாலியான லைஃபா? ஆஃப்டர் மேரேஜ் அது ஜாலியான லைஃப்? எஸ்டா கூப்பிட்டு எனக்கு கல்யாணம் வாழ்க்கை எப்படி இருந்தது கேள்வி சொன்னாங்க போல. உங்க வாழ்க்கைய எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நாங்க எப்படின்னு கத்துக்கோல. அதுல இருந்து தப்பிக்க ஏய் நான் பேசுறேன் நீங்க பூமர்ன்னுவீங்க. இல்ல சொல்ல மாட்டேன். பேசுங்க. அதாவது வந்து சொல்லுங்க. உங்க ஆள் மனதுல இருந்து அப்படியே எனக்கு அடுத்த மனைவி தான் நல்ல மனைவி தான். சப்போர்ட்டிவ். இப்ப கோயில முன்னாடி வா வா. வந்து நான் இன்னைக்கு கார் வாங்கியிருக்கேன். God bless. அண்ணனுக்கு வந்து ஒரு 3 பிரேக்கப் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 பேர் எனக்கு விபதி. பெரிய விபதி, லோட்டா விபதி. இப்படி அடிச்சு தேய்ச்சிட்டாங்க. இப்படி தேய்ச்சி மூஞ்சி ஃபுல்லா தேய்ச்சி கேவலமா இருக்கணும். யாருக்கு தெரியாது 5 பிரேக்கப் ஆயிருக்கு. யாருக்கு 5 பிரேக்கப் ஆயிருக்கு? ஆயா உனக்கு இது 19 வயசு எனக்கு 2 பிரேக்கப் ஆயிருக்கு. மூடிட்டு உட்கார்றாங்க நம்மளே. சரி ஓகே சரி கண்டினியூ. அப்படி கிடைச்ச கிஃப்ட் தான் என் பொண்டாட்டி. அதாவது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய இது ஃபேஸ் பண்ணி ஒரு வேளை சாப்பாடு எல்லாம் கஷ்டப்படுது. இன்னைக்கு இந்த அளவுக்கு நாங்க 2 பேரும் இருக்கோம்னா என் பொண்டாட்டி தான் காரணம். டீம் ஒர்க் இஸ் பெஸ்ட் ஒர்க். சும்மா வேணா சொல்லலாம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வந்து எப்பவுமே கொஞ்சிங்கன்னு வச்சுக்கேன், போர் அடிக்க சண்டை வரணும், 4 டமால் டிமில் நடக்கணும், அவன் என்ன அடிக்க அவ அடிக்க நான் வந்து நீங்க கோச்சிடாம அத வந்து தவிர்க்கிறது. அந்த சண்டையை பெரிய சண்டையா எடுப்போம், நம்ம சாத்திட்டு போய் கார்ல உட்காந்து அதுதான் நல்லது. அது வந்து நல்ல அட்வைஸ். அது இப்ப கோவம் வந்துச்சுன்னு அது வீட்டுடைய இருந்தா என்ன ஆகும்? நான் என்ன பண்ணுவேன், டீசெண்டா கார்ல போய் உட்காந்து நம்மளுக்கு அடுத்த மனைவி அது புரியுதா? நம்ம தொழில் ஒரு லட்சுமி மாதிரி ஆள் பேர்லாம் கேட்கல நான். லட்சுமி சாமி பேரு இல்ல அக்கா பாப்பாங்க யாரு அந்த லட்சுமி கேட்பாங்க. அப்புறம் பேசி கார் கூட இல்ல போய் உட்கார்றதுக்கு செருப்பு ஓட்டி அடிச்சுடுவேன்.